ஒரு காலத்தில் மிக அழகான பசுமை நிறைந்த அடர்ந்த காட்டில் பல மிருகங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அங்கிருந்த பறவைகள் இனிமையாக பாடும், மன்றாடும் காற்று இலைகளை மெதுவாக ஆட்டும். மழை பெய்யும் பொழுது அந்த காட்டே ஒரு சொர்க்கம் போல மாறிவிடும். அந்த காட்டில் வாழ்ந்த மிருகங்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து சிரித்துக்கொண்டே நாட்களை கழித்துக் கொண்டிருந்தன. ஆனால் அந்த காட்டிலேயே ஒரு மிருகம் மட்டும் வேறுபட்டது. அது நரி. அந்த நரி சும்மா வாழாது. யாரையாவது ஏமாற்றி அவர்களை சிரமப்படுத்தி மகிழ்வதே அதன் பொழுதுபோக்கு. யாரும் கவனிக்காத நேரத்தில் குட்டி கேரட்டை ஒளித்து வைப்பது, யாராவது சாப்பாட்டை எடுத்தால் அதை மாற்றி வைப்பது, இப்படித்தான் அவனின் நாட்கள் போயின. ஆனால் அந்த காட்டில் இன்னொரு சிறந்த பறவை இருந்தது, கொக்கு. நீண்ட கழுத்து, நீண்ட மூக்கு, மென்மையான மனம். எல்லோரிடமும் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்ததால் அவனை எல்லா மிருகங்களும் விரும்பின. இதை பார்த்த நரி மனதில் நினைத்தது, எல்லாரும் இந்த கொக்குவையே புகழறாங்க, இவனுக்கும் ஒருத்தனை பாடம் கற்றுக் கொடுக்கலாமா என்று பொறாமை கொண்டு ஒரு திட்டம் போட்டது. ஒருநாள் கொக்கு நரியின் வீட்டு அருகே சென்றது. அப்போது நரி இனிமையான சிரிப்புடன் அழைத்தது, நண்பா, நாளைக்கு என் வீட்டுக்கு வா, உனக்காக ஸ்பெஷல் விருந்து. கொக்கு நம்பிக்கையோடு, சரி, நிச்சயமாக வருகிறேன் நண்பா என்று சொன்னது. அடுத்த நாள் நரி நன்றாக வாசனை வீசும் சூப்பை செய்தது. ஆனால் அது 2 அகன்ற தட்டுகளில் ஊற்றி வைத்தது. கொக்கு வந்தது. சூப்பின் வாசனை மூச்சுக்குள்ளே செல்லவே பசிக்கு தாங்க முடியவில்லை. நரி ருசியாய் குடிக்கத் தொடங்கியது. ஆனால் கொக்கினால், அதன் நீண்ட மூக்கால் அந்த அகன்ற தட்டிலிருந்த சூப்பை ஒரு சொட்டும் குடிக்க முடியவில்லை. நரி அதை பார்த்து சிரித்தது. சூப்பு ருசியா நண்பா, உனக்காகத்தான் செய்தேன் என்று கேலி செய்தது நரி. கொக்கு சிரிப்பது போல நடித்தது. உள்ளுக்குள் காயப்பட்டிருந்தாலும் கோபப்படாமல் அமைதியாக போய்விட்டது. ஆனால் உள்ளத்தில் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டது, இதே மாதிரி அனுபவத்தை நரியும் உணரணும். மறுநாள் கொக்கு நரியை அழைத்தது. நண்பா, நீ எனக்கு விருந்து வைத்தாய், இன்று நான் உனக்கு விருந்து வைக்கிறேன், கண்டிப்பா வா. நரி மகிழ்ச்சியாய் வந்தது. இந்த முறை கொக்கு என்ன செய்தது தெரியுமா? சுவையான இறைச்சி சூப் செய்தது. அதையும் உயரமான குறுகிய வாய்க்கொண்ட ஜாடியில் ஊற்றி வைத்தது. கொக்கு நீண்ட மூக்கை உள்ளே வைத்து நன்றாக குடித்தது. ஆனால் நரியின் முகம், அவ்வளவு உள்ளே போவதா? முடியவில்லை. நரி முயற்சி செய்கிறது, மீண்டும் முயற்சி செய்கிறது. குட வேணும், பட் முடியவே முடியவில்லை. அப்போதுதான் நரி உணர்ந்தது, நான் கொக்குவை எப்படி துன்பப்படுத்தினேனோ அதே துன்பம் இப்ப என்னை வந்திருக்குது. நரி தலைகுனிந்து கொக்குவிடம் சொன்னது, மன்னிச்சிடு நண்பா, இனிமேல் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். கொக்கும் சிரித்தபடி, நண்பா, வாழ்வில் எப்போதும் நினைத்துக்கோ, நாம் மற்றவருக்கு செய்யும் நன்மை நன்மையாகவும் தீமை நமக்கே தீமையாகவும் திரும்பி வரும். அதனால் ஒருவருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது. நீதி. நாம் மற்றவர்களுக்கு செய்யும் நன்மை நன்மையாகவும் தீமை நமக்கே தீமையாகவும் திரும்பி வரும். அதனால் ஒருவருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது.